வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். முக்கியமான ஒரு சில செய்திகள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு நாளைக்கு செல்ல இருக்கிறார். அதாவது ஜூலை 10ஆம் தேதி செல்ல இருக்கிறாரு. இந்த ஒரு வீடியோ ஜூலை 9ஆம் தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி நீங்கள் நாளைக்கு ஜூலை 10ஆம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றிருப்பார். எதுக்காக கரூருக்கு செல்றார் அப்படின்றது விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது கரூரில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் பரப்புரை கூட்டம் நடத்தும் போது பரிதாபமாக கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தாங்க. அதுலேருந்து நாம் இன்னும் வெளியிலே வரவே இல்லை. சிபிஐ வழக்கு விசாரணைகளும் போயிட்டு இருக்குது. அது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த 41 குடும்பங்கள் இருக்கிறாங்களே, அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து வெளியாக இருந்தது. அப்போவே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து அந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் நான் எல்லாமே செய்வேன் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருந்தாரு. இப்போ ஒரு படி மேலே போய் கருணை அடிப்படையில் அந்தந்த குடும்பங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு வேலையும் வந்துட்டு கொடுக்க போகிறாரு. ஸோ மொத்தமாக அந்த 41 குடும்பங்கள் இருக்கக்கூடியவங்களில் 32 பேருக்கு முதல் முறையாக இந்த அரசு பணி நியமன ஆணை அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாகவே கரூருக்கு போயிட்டு கொடுக்க போகிறாரு. மொத்தமாக 41 குடும்பம் தானே. அப்போ 41 குடும்பத்திலையும் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது 41 பேரில் வருவாங்க. நீங்கள் 32 பேருக்கு மட்டும் தான் இவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால், மிச்சம் 9 பேருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், சில குடும்பங்களில் 18 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை, கொடுக்க முடியாது இல்லையா? அதில் சில குடும்பங்கள் ரிஜெக்ட் ஆகுறாங்க. இதில் இன்னொன்று பார்த்தோன்னா ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. இந்த மாதிரி சில சூழ்நிலை காரணமாக சில பேர் அரசு வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. இதில் இன்னும் ஒரு சில பேர் கூட ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு 32 பேருக்கு அந்த அரசு பணி நியமன ஆணையை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று நாளைக்கு வழங்க போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் கரூரில் ரோட் ஷோவும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நடத்துறதுக்கு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் 32 பேருக்கு போயிட்டு அரசு பணி நியமனை அந்த அரசு வேலை கொடுக்குறாரு இல்லையா? அது எதுக்காக கொடுக்குறாருன்னா, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, அந்த இடைத்தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக தான் இந்த வேலையே இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வெறும் 2 வருடங்கள்ல இப்போ முதல்வர் சீட்ல போயிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா, அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா, போட மாட்டாங்களா, கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் போய்கிட்டு இருந்த மத்தியில பல லட்சம் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு இப்போ சிஎம் சீட்ல உட்கார வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்து அதுல அனுதாபம் பெற்று அதுல ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடையாது. அவருக்கு தன்னாலேயே ஓட்டு போய் சேரும். அதாவது முன்னாடி அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு தெரியாமல் இருக்கும்போதே பல லட்சம் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க போது, இப்போ அவர் முதல்வராக போய் உட்காந்து அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு போய் ஓட்டு தன்னாலேயே போய் சேரும். ஸோ இந்த விஷயத்தை பண்ணி இதிலேருந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்ற தேவை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் பேசினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த குதிரை பேர விவகாரம். டிஎம்கே டிவிகேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேரம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர், அவருடைய தம்பி அசோக் அவர்களுடைய பேர்னு இவங்க எல்லாரோட பேரும் உள்ள இன்வால்வ் ஆகி அவங்க 2 பேருக்குமே போலீஸார் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்புனாங்க. சம்மனுக்குமே அவங்க விசாரணைக்கு ஆஜராகாமல் நீதிமன்றத்தை நாடி இப்போ முன்ஜாமீனுமே வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஏன் கோர்ட் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தாங்கன்னா, முதல்ல இதில் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் இருக்கிறாங்களே, டிவிக்கு சார்ந்தவர், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் தான், அவர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் போலீஸ் இந்த கம்ப்ளைண்டே எடுத்தாங்க. அதில் எஃப்ஐஆரில் ஒரு 6 பேரோட பேர் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அந்த 6 பேரை தான் முதல்ல போலீஸார் கைது பண்ணி விசாரணைகளை நடத்தினாங்க. அந்த 6 பேர் மூலமாக தான் வாக்கு மூலமாக தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரும் அசோக் அவர்களுடைய பேரும் அடிப்பட்டது. அதன் பிறகுதான் அவங்க 2 பேருக்குமே சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வர சொன்னாங்க. இதில் எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரும் அசோக் அவர்களுடைய பேரும் கிடையாது. ஓகேவா?
இவங்க இளையராஜா அவர்கள் ஆதாரங்கள் கொடுத்ததின் அடிப்படையில் அந்த 6 பேரும் தான் எஃப்ஐஆர்ல இருக்குது. ஸோ எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரும் அவங்க தம்பி அவர்களுடைய பேரும் இல்லை. ஒருவேளை இவங்களுடைய தூண்டுதலின் பேரில் அவங்க வந்துட்டு இந்த செயல்களை செஞ்சிருக்கலாம், அவங்க வாக்குமூலம் கொடுத்ததுனால தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர்ல பேர் இல்லை அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. முன்ஜாமீன் கொடுத்தாலுமே சில நிபந்தனைகளை நீதிபதிகள் கொடுத்து தான் முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. என்ன நிபந்தனைனா, திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு காலையிலையும் ஈவினிங்கும் விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் போயிட்டு சைன் பண்ணணும் செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பியும் அப்படின்ற நிபந்தனையும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், ஆஜராகணும் அப்படின்ற நிபந்தனையும் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு, அதாவது ஜூலை 9ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பியும் போலீஸ் விசாரணைக்கு வந்து ஆஜராவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்குமே அவங்க ஆஜராகலை. என்னைக்கு ஆஜராக போகிறாங்க, விசாரணை எதை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இந்த குதிரை பேர விவகாரத்தில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு. இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்ட இந்த 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நபர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. யார் அந்த சிங்கப்பூரை சேர்ந்த நபர் அப்படின்ற மாதிரிலாம் டைட்டில்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் யார் அப்படின்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது. லக்ஷ்மண பெருமாள் அப்படின்றவர் தான் அந்த சிங்கப்பூரை சேர்ந்த நபர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சிங்கப்பூர்லேயே உட்காந்துக்கிட்டு இங்கே டிஜிட்டல் ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அழிச்சிருக்கிறாரு. இவங்க அவங்க கிட்ட பேசினதுக்கான விஷயங்கள்லாம் டிஜிட்டலாக சில ஆதாரங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து அழிச்சிருக்கிறாரு. அது அழிச்சது அவர் தான் அப்படின்றத போலீசார் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த லக்ஷ்மண பெருமாளையும் இப்போ விசாரணைக்கு ஆஜராக சொல்லி லுக் அவுட் நோட்டீஸே அனுப்பியிருக்கிறாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா என்னன்றதை நான் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்போ போலீஸ்க்கு அவர் குற்றவாளியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு பிடிக்கணும் விசாரணைக்காக. சம்மன் அனுப்பியும் அவங்க வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்றது கூடுதலாகவே அனுப்பப்படும். அதாவது எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு போய் சேரும். அதே போல சர்வதேச விமான நிலையங்கள், அதாவது அந்த சந்தேகிக்கப்படக்கூடிய அந்த நபர் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போனாலும், வெளிநாடுகள்லேருந்து நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எல்லையோர அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்படி அலர்ட் கொடுக்கும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்கள அரெஸ்ட் செய்து விசாரணை வந்து மேற்கொள்வாங்க. இதுக்காக அனுப்பப்படுறது தான் லுக் அவுட் நோட்டீஸ். அந்த துபாயை சேர்ந்த லக்ஷ்மண பெருமாள் அப்படின்ற நபருக்கும் இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அவர் விசாரணைக்கு வந்து ஆஜராக போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன உண்மைகள் வெளியில வரப்போகுது, யாரோட பேர் முன்ஜாமீன் வாங்கியிருந்தாலும் யாரோட பேரெல்லாம் வெளியில வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள், இவர் சமீப காலமாவே மாறி மாறி அங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி மாறி மாறி பேசுறாரு, குழம்பி பேசுறாரு. ஒரு நாள் பார்த்தா இவங்களுக்கு நெகட்டிவா, அதாவது தாவைக்காவுக்கு நெகட்டிவா பேசி திமுகவை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இப்படி திரும்பி விஜய் அவர்கள் புகழ்ந்து பேசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ சமீப காலமாகவே மாறி மாறி குழம்பி பேசிட்டு இருக்கிறாருப்பா அப்படின்றத நிறைய பேர் வச்சுட்டு இருக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தது. இப்போ இன்னும் சில சம்பவங்களையும் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது விசிக அப்படின்ற ஒரு கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தலித் சமூகத்தினுடைய குரலா ஆரம்பிக்கப்பட்டது தான். அதாவது தலித் சமூகத்தின் அவர்களுடைய குரலா திருமாவளவன் அவர்கள் இருப்பாரு அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த ஒரு கட்சி. ஓகேவா, அவங்க திமுகல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடந்த ஆட்சியிலலாம் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கே அவர் குரல் கொடுக்கல அப்படின்றது பல பேரினுடைய விமர்சனங்களா இருந்தது. இந்த சைடு தாவேக ஆட்சி அமைத்த பிறகு, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி விசிக கிட்ட ஆதரவு கேட்டாங்க. விசிகவினுடைய வரவு அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தேவையா இருந்தது. தமிழக வெற்றி கழகமும் அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஒன்று வரேன்னு சொல்லணும், இல்லைனா வரல அப்படின்னு சொல்லணும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் கடைசி வரைக்கும் இழுத்தடித்து ஆதரவு அப்படின்றத சொன்னார். அந்த ஆதரவை எப்படி சொன்னார்னா, நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில தான் இருப்போம், திமுக கூட்டணியில தான் இருப்போம், அங்கே இருந்துக்கிட்டே நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் உள்ள சில நிபந்தனைகள் வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ தகவல்களாக வெளியில வந்துட்டு இருக்கு. நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னா எந்த ஒரு தேவைகளுமே கிடையாது. அமைச்சரவையிடம் எங்களுக்கு அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் ஆதரவு கொடுக்கறதுக்கு பேர்
பேர் தான் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றது. இவங்க பண்ணது அப்படியே உல்டாவா இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இப்படி இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் ஆதரவு அப்படின்றத கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகமே நாங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விசிகாவுக்கும் ஒரு அமைச்சரவை இடம் கொடுத்திருந்தாங்க. அதன் பேர்ல தான் வன்னியரசு அவர்கள் சமூக நீதி நலத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. சமூக நீதி நலத்துறை அமைச்சரா வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு நாளுமே அவர் அது சார்ந்த அந்த துறை சார்ந்த அவருடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய செயலையுமே வந்துட்டு நாம பாராட்டி இருக்கிறோம். ஓகேவா? அவர் விஜய் அவர்கள் மேல என்னதான் விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவருடைய செயல்பாடு அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருக்குது. இப்படி அமைச்சரவையில் இடம்பெற்றதுக்கு அப்புறமும் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, நாங்க இப்பவுமே நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், தாவேகா கூட்டணிலாம் இல்லை, நாங்க வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம், இப்ப நாங்க நினைச்சா கூட அமைச்சரவையிலேருந்து நாங்க வெளியில வந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இடையில திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திமுக கூட்டணி திமுக மேல சில விமர்சனங்களை வைக்கிற மாதிரி விஜய் அவர்களை புகழ்ந்துமே இடையில பேசியிருந்தாரு. அப்பதான் இவர் என்ன ஆதரவு கொடுக்குறாரு, அமைச்சரவையில் இடம் பெறாரு, அப்புறம் இங்கிட்டு போயிட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அப்புறம் எங்கிட்டு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் இவர் மேல வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த சமூக நீதி நலத்துறை வேணாம், வேற ஏதாவது துறை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட கேட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது நாமளே சொல்லியிருந்தோம், உங்களுடைய துறை, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையை வாங்கி நீங்க எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்களோ அந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாமளே நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். ஆனா இங்க கரெக்டான துறை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு இந்த துறை வேணாம் வேற துறை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில ஈடுபாடுகள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில போயிட்டு அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் போயிட்டு ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகி நிறைய விஷயங்களை அவர் பேசினாரு அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வெளியா இருந்தது. அதாவது இந்த அதிகாரியை அங்க போடுங்க, அவங்க எங்களுக்கு ஃபேவரா இருந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு அங்க பதவி கொடுங்க, இங்க பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டர்ஃபியர் ஆனதாகவும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனாலதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இந்த சைடு பாமக கிட்ட கொஞ்சம் நட்போச்சுக்க இணக்கமா இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. அதுலதான் கொஞ்சம் விசிக கொஞ்சம் உஷாராகி கொஞ்சம் அமைதியானாங்க அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அது போக துணை முதல்வர் பதவி திருமாவளவன் அவர்களுக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விசிகவினர் இந்த சைடு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வரும் இல்லையா, அந்த இடைத்தேர்தலில் திருமாவளவன் அவர்களை நிற்க வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சு அவருக்கு துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்ற கோரிக்கைகளும் இங்க வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது முதல்ல வெளியில சொல்லப்படுது என்ன, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றதா சொல்லப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறமா ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் அதாவது துணை முதல்வர் வரைக்கும் போயிட்டு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா தாவேகா சார்பில் தோழமை கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்திலையும் போயிட்டு இவர் கலந்துக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து கையெல்லாம் உயர்த்தி கூட்டணி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே ஒரு சிம்பிளுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, திருமாவளவன் அவர்கள் வெளில திமுக கூட்டணியில நாங்க இல்ல, இதை நான் சொல்லல, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அவருடைய செயல் மூலமா சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, விசிகல இருந்து வெளியான ஒரு நபரை வெளியாகி பிரிஞ்சு போன ஒரு நபரை திமுகவில் அவங்க எடுத்து சேர்த்துக்கிட்டாங்க. அந்த செயல் மூலமா விசிகவோ திமுகவில் இல்லை அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லலை. அதுக்கு அடுத்ததா தாவேகா தலைமையில் கூட்டணி அமையக்கூடிய பட்சத்தில் அதில் விசிக இடம் பெறும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட நாங்கள் நட்புல தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு தான் உடனே இந்த சைடு வைகோ அவர்கள் என்ன பதிலடி கொடுத்தாருன்னா, திமுகவோட நட்புல இருக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாங்க அப்படின்ற மாதிரிலாம் பதிலடி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நட்புல இருக்கிறோன்னு நான் சொல்லலை, இருந்தோன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக விஷயத்துக்கு வரலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, திமுகவும் தாவேகாவும் ஒரே கூட்டணியில இருக்கணும், அதாவது இந்தியா கூட்டணியில இடம் பெறணும். திமுக தாவேகா ரெண்டு பேரினுடைய கொள்கையும் ஒண்ணுதான், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. இது எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடு, எந்த மாதிரியான அரசியல் கொள்கையை எடுத்து எல்லாரும் முன்னாடியும் வைக்கணும்னு நினைக்கிறாரு இவருடைய பேச்சின் மூலமா அப்படின்றது
தெரிய வரல. இதுக்கு தான் வைகோ அவர்கள் ஒரு பதிலடியுமே கொடுத்துருக்கிறாரு. வட துருவம் தென் துருவமா இருக்கிற ரெண்டையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்ற உங்களுடைய பேச்சை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்குது, தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை நீங்களுமே சோசியல் மீடியால கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய பேச்சை கேட்கும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய கொறடாவாவும் இப்போ திமுகவினுடைய எம்எல்ஏவாவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த ஏவா வேலு அவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போயிட்டு ரைடெல்லாம் பண்ணாங்க. கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வந்தது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் யார் அப்படின்னு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ரோடே போடாமல் ரோடு போட்டதா சொல்லி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்தது இல்லையா, அவர் தான் வந்துட்டு ஏவா வேலு அவர்கள். அவரை விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருந்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை காவல். அவரை விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சம்மனுமே அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அவங்க வர சொன்ன டேட்டுக்கு அவர் வரவே இல்லை. அப்போ அவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னா சிங்கப்பூரில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். அவருக்கு இருதய ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் வேணும், 10 நாள் கழித்து நான் வந்து விசாரணைக்கு ஆஜராகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுத்துட்டார். அப்போ தான் அவருக்கு சொந்தமாக இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கே, இங்கே போய் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம எதுக்காக சிங்கப்பூர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த கதைகள் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் 15ஆம் தேதி, இப்போ ஜூலை 15ஆம் தேதி நீங்கள் விசாரணைக்கு வந்து ஆஜராகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இப்போ உத்தரவு போட்டிருக்கிறாங்க. 15ஆம் தேதி வந்து விசாரணைக்கு ஆஜராக போறாரா இல்ல வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆக போறாரா அப்படின்றத நாம காத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய கரண்ட் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போதான் வந்துட்டு கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்குமே போயிட்டு வந்தார். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை மோசமான வார்த்தைகளை சொல்லி விமர்சிச்சு, அதாவது 75 வருட கட்சி, நாங்களாம் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சியில ஒரு முதல்வருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், பொதுவெளியில எப்படி பேசணும்னு கூட அவருக்கு தெரியலையா. ஓகேவா, அவ்வளோ மோசமா பேசி இப்போதான் வந்துட்டு கைது வரைக்குமே போயிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சீமான் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு தாய்மாமன் சீர் எடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய வெற்றி வந்து செல்லாது, அவர் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ, அவருடைய எம்எல்ஏ பதவியிலேருந்து அவரை தூக்கணும், வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி யார் இப்போ கேஸ் கொடுத்துருக்கா, வழக்கு தொடர்ந்திருக்கா உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு பார்த்தா பிஜேபி தரப்புலேருந்து தொடர்ந்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா, வேட்பு மனு தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேட்பு மனுவில் இவருடைய படிப்பை தவறாக அங்கே வந்து போட்டிருக்கிறாரு, அதனால இவருடைய பதவியை வந்துட்டு பறிக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் தொடர்ந்துருக்கிறாங்க. அடுத்தடுத்து விசாரணைகள் நடைபெறும். விசாரணை எப்படி போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் போயிருந்தார். திடீர்னு போயிருந்தார். அது எல்லாருமே வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஏன் போயிருந்தாரு அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எழும்பூர் மகப்பேறு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்துட்டு ஒரு பெண்மணி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருந்தாங்க. முதலமைச்சர் அவர்களே பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் மகப்பேறு பிரிவில் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம், நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் இங்கே வரோம், ஆனால் ஒரு இதுக்குமே இங்கே வந்துட்டு காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பேசி ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. அதன் எதிரொலியாக தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எந்த ஒரு முன்னறிவிப்புமே கொடுக்காம ஹாஸ்பிட்டலில் அந்த மகப்பேறு பிரிவில் போயிட்டு நின்றுட்டார். முதல்ல போனோடனே டாக்டர்ஸ் எல்லாம் அவர் பார்க்கல. அந்த மகப்பேறு பிரிவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கும் இல்லையா, அந்த லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க, அவங்களெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு குழந்தையெல்லாம் வாங்கி அவங்கக்கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, இங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு சந்தித்து இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவ்வளோ நாள் ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ரீல் மூலமாக என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணி பாருங்கள். சில குறைகள் இருக்குது, அதையும் வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படின்றத குறை சொல்கிறவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் லஞ்சம்லாம் வாங்குறாங்க, இதுக்கு அது காசு கேட்குறாங்க அப்படின்னா 104 அப்படின்ற நம்பருக்கு
கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, உடனடியாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் இப்போ உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய மாற்றங்களை அறநிலைத்துறை சார்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவருடைய செயலுக்கு நீதிமன்றமே பாராட்டுகளை கொடுத்திருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கோவில்களில் பிரசாதங்கள் கொடுப்பாங்க இல்லையா, அதை வெளியில இருந்து எங்கேயாவது தயாரிச்சு எடுத்துட்டு வந்து தான் பக்தர்களுக்கு அதை கொடுப்பாங்க. இப்போ அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்னா, கோவிலுக்குள்ளேயே அந்த பிரசாதங்களை தயாரிக்கக்கூடிய வழிவகைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த பிரசாதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களை வரக்கூடிய பக்தர்கள் போயிட்டு பார்வையிடுறதுக்கும் வழிவகை செஞ்சிருக்கிறாரு. எந்த அளவுக்கு சுத்தமாக உங்களுக்கு செஞ்சு தராங்க அப்படின்றத நீங்களுமே போயிட்டு பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி வழிவகைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இவருடைய இந்த செயலுக்கு நீதிமன்றமே பாராட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றது அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.